பெண்களுக்கு பேருதவியா இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. இவ்வளவு நாளா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சாங்க. இன்னைக்கு அந்த நிதி சுமையை நம்முடைய மாநில அரசு மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க. இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அடையாளம் பாசிசம்னு சொல்லுவாங்க. முன்பிருந்த அதிமுக அரசுடைய அடையாளம் அடிமை அதிமுக அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு என்ன அடையாளம்? இது முழுக்க முழுக்க மகளிருக்கான அரசுங்கிறதா நம்முடைய அரசுடைய அடையாளம். இந்த அரசு அமைய காரணமாக இருந்தது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான். இன்னைக்கு இந்த அரசை கொண்டாடி கொண்டிருக்கிறதும் இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான்.